வணக்கம். மூக்கில் உள்ள முடியை அகற்றக்கூடாது ஏன்? ஆரோக்கியம் சார்ந்து நாம் தினமும் காட்டும் அக்கறையை விட அழகு சார்ந்து நாம் காட்டும் அக்கறைதான் அதிகம். அழகாக உடை உடுத்த வேண்டும், மிடுக்காக இருக்க வேண்டும், ஷூ பாலிஷ் செய்ய வேண்டும், முடிக்கு கிரீம் பயன்படுத்துவது, தாடி ட்ரிம் செய்வது, மூக்கின் முடியை கூட மொத்தமாக அகற்றுவது என நாம் இவற்றை தினமும் செய்கிறோம். சமீபத்திய ஆய்வில் தாடியை கிளீன் ஷேவ் செய்வதே தவறு, தாடி இருப்பதால் நல்ல கிருமிகள் வளர்கின்றன, இவை முகத்தின் சருமத்திற்கு நன்மை விளைவிக்கின்றன என கண்டறியப்பட்டுள்ளது. அதே போல மூக்கின் முடியை முழுமையாக தினமும் அகற்றுவது தவறு என கூறுகின்றனர். உண்மையில் மூக்கின் முடி பாக்டீரியா தாக்கம் உண்டாகாமல் தடுக்க உதவுகிறதாம். மூக்கில் முடி வளர்வது அசிங்கமாக அசௌகரியமாக இருக்கலாம், ஆனால் அதற்கு தினமும் மூக்கில் உள்ள முடிகளை அகற்றுவது சரியான தீர்வல்ல. உண்மையில் இது ஆரோக்கியமற்ற செயலாகும். மூக்கில் பகுதி ட்ரையாங்கிள் ஆஃப் டெத் என்று கூறப்படுகிறது. மூக்கு நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று. மூக்கில் அல்லது மூக்கு வாயிலாக உடலுக்கு ஏற்படும் தொற்று பெரும் அபாயத்தை உண்டாக்கலாம். நோய்க்கிருமிகள். மூக்கில் இருக்கும் முடிகளை நீங்கள் சீராக தினமும் அகற்றுவதால் நோய்க்கிருமிகள் எளிதாக மூக்கின் வாயிலாக உடலுக்குள் எளிதாக சென்று விடுகிறது. இது ஒவ்வொரு நாளும் மூக்கினை பாக்டீரியாக்கள் தாக்கம் உண்டாக்காமல் காக்கிறது. ஆரோக்கியம் ஒரு புறம் இருக்க, அசௌகரியம் ஒரு புறம் இருக்க, இதற்கு என்ன தீர்வு? தினமும் மூக்கின் முடியை முழுவதுமாக அகற்றுவது, தினமும் ட்ரிம் செய்வது அல்லது வேக்சிங் செய்வதற்கு பதிலாக சிறிது கால இடைவெளி விட்டு சிறிதளவில் ட்ரிம் செய்து கொள்வது நல்லது. அதாவது மூக்கை விட்டு வெளியே அதிகமாக வந்திருக்கும் முடிகளை கூட ட்ரிம் செய்து அகற்றலாம். முழுவதுமாக மூக்கின் முடியை அகற்ற வேண்டாம். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.